அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது. 1-2 பிரச்சனைனா நம்மளே தீர்த்தரலாம், கொஞ்ச நாள் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை சமாதானப்படுத்தி போகலாம். ஆனால் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாமல் தொடர்கதை மாதிரி வந்துட்டு அப்படியே போட்டு அழுத்தம் கொடுத்து 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 ரொம்ப நிறைய பேர் மன பாதிப்புக்கு கூட ஆளாயிருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்களால சொல்லவும் முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி நிர்கதியாக நிற்கிறப்ப பிரச்சனை எப்படியாச்சும் தீந்தா போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான மிக அற்புதமான ஒரு பதிவு, அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு பதிவு. ஏன்னா இந்த ஒரு பரிகாரத்தை மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை நமக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்முடைய உடல் வியாதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம படுகின்ற கஷ்டங்களுக்கு கர்ம வினையோடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே நமக்கு வருது. அப்படி ஒரு சிலருக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனுக்குடனே ரிசல்ட்டு கொடுக்கும். ஆனால் சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டுருக்குன்னா நம்ம கர்ம வினைகளானது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதனால் மனசு தளராமல் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம செய்ய 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 நமக்கு கண்டிப்பாக இதற்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி நமக்கு நல்லபடியாக ரிசல்ட்டு கொடுக்கும். நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள். நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள், அதுவும் வெள்ளிக்கிழமையில் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்களானது மகாலட்சுமி தாயாரே நம்முடைய வீட்டுக்கு வரவழைக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த மார்கழி மாதம் செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை பதிவு தாமதமாக தான் பார்த்தோம், நம்ம தை மாதம் ஆரம்பிக்கலாமா, எப்போ வேணாலும் எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் பண்ணுற எந்த ஒரு பரிகாரங்களும், அதுவும் நம்ம செய்யப்போகின்ற இந்த ஒரு பரிகாரமானது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீட்டுடைய அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாசலை வச்சு தான் இந்த ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். ஏன்னா எப்பயுமே அந்த நிலை வாசலுங்கிறது நமக்கு நம்முடைய அந்த மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம வரவழைக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்முடைய குல தெய்வம் நம்முடைய வீட்டுடைய நிலை வாசலில் தான் எப்பயுமே இருப்பாங்களாம். ஏன்னா நம்ம இந்த நிலை வாசல் வழியாக தான் நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுடைய ஆளுங்களாக இருக்கட்டும், வெளியில இருந்த ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த நிலைவாசல் வழியாக தான் நம்ம வந்து போவதுமா நம்ம இருப்போம். அப்படி நம்ம குடும்பத்தை எப்பயுமே காப்பதற்கு இந்த நிலைவாசலில் நம்முடைய குலதெய்வம் அனுகிரகம் அந்த இடத்துல எப்பயுமே இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும். அதனால தான் நிலைவாசலுக்கு நமக்கு அந்தளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த தீபங்கள் ஏற்றுறது, வழிபாடுகள் பண்ணுறது, இதெல்லாம் நிலவாசலை வச்சு பண்ணுவோம். அப்படி நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு, ரொம்பலாம் அதிகம்லாம் வேணாம், சின்னதான ஒரு அகல், நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த அகல 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போதும். அதோடு கூட நம்ம எடுக்கக்கூடிய பொருட்கள் கிராம்பு எடுத்துக்கணும். அதாவது 7 கிராம்புகள், மொட்டு உடையாத கிராம்புகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சோண்டு நெய், அதே மாதிரி பச்சை கற்பூரம். இவ்வளோ தான். இந்த 4 பொருட்களுமே நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அம்சம். எந்த வீட்டில் இந்த 4 பொருட்கள், அதாவது கல்லுப்பு, கிராம்பு, நெய், பச்சை கற்பூரம், இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வீட்டில் என்றைக்குமே குறைவில்லாமல், என்றைக்கு ரொம்ப அதிகமாக நல்லா நிறைவாக இருக்கும், நிச்சயமாக அந்த இடத்துல நமக்கு பணம் வசீகரம் அந்த சொல்லுவாங்க பார்த்திங்களா, பொருளாதார தன்மையான அந்த வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படி இந்த 4 பொருட்களுமே எடுத்துகிட்டு இந்த பரிகாரத்தை நம்ம எங்கே செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டு ஹால்லையோ பூஜை அறையில எங்கேயுமே செய்யக்கூடாது. நம்முடைய அந்த என்ட்ரன்ஸில் அந்த நிலை வாசலை வச்சு தான் பண்ணணும். கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அதற்கு மேலே ஒரு 7 கிராம்பு வச்சுட்டு கொஞ்சமாக அந்த நடுவில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அதில் மேலே ஒரு கற்பூரம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு 9 மணி போல் அந்த நிலைவாசல் நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் ஏற்றி விட்டுருங்க கற்பூரத்தை. அந்த கற்பூரம் முழுக்க அது எரிந்து முடிகிற வரைக்கும் தானாகவே அப்படி ஃபுல்லாக எரிஞ்சு அணைஞ்சிரட்டும்.
நிறைய இடத்துல வந்து அந்த கிராம்பானது கொஞ்சம் நமக்கு பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம அந்த உப்பு மேலே கிராம்பு வச்சுருக்கோம், அது மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதற்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் எரியுதுமோ அவ்வளோ நேரம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் அது அப்படியே இருக்கட்டும், கதகெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் எப்பயும் போல் படுக்க போயிடலாம். அடுத்த நாள் காலையில் பாக்கி இருக்கக்கூடிய அந்த அகலில் இருக்கும் பார்த்திங்களா, பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் கல் உப்பு அந்த பொருட்கள் எல்லாமே, இந்த பொருட்கள் எல்லாம் ஓடுகிற தண்ணீரில் நீங்கள் விட்டுடலாம். இல்லாட்டி எங்கேயாவது கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இவ்வளோதாங்க. இந்த மாதிரியான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி செய்யக்கூடிய இப்படி பச்சை கற்பூரத்தை வச்சு எரித்து நம்ம செய்யக்கூடிய நம்ம இந்த ஒரு தாந்திரீக பரிகாரமானது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகள், துன்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள், இது எல்லாமே படிப்படியாக விலகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சமும் நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதனால் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் சின்னதான இந்த ஒரு விஷயத்தை மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் முழு மனசாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக விலகுவதை கண்கூட பார்க்கலாம். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், என்றைக்குமே நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.